இனிமே காடு மலை கடல்னு இந்தியாவோட எந்த மூலைக்கு போனாலும் சிக்னல் கிடைக்கலன்ற பிரச்சனை இருக்கவே இருக்காது. அது எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம இஸ்ரோ தயாரிச்ச CMS-3 சேட்டலைட் தான் இதுக்கு காரணம். நம்ம இந்தியாவில் நார்மல் மொபைல் நெட்வொர்க்ஸ் இல்லைனா ஃபைபர் கேபிள்ஸ் ரீச் ஆகாத இடத்துலையும், அதாவது உட்கிராமத்துல இருந்து ரிமோட் ஐலாண்ட்ஸ் வரைக்கும் நாம எங்க இருந்தாலும் சரி எந்த ஒரு தடையும் இல்லாம கம்யூனிகேட் பண்றதுக்கு உருவாக்கப்பட்ட சேட்டலைட் தான் இந்த CMS-3 சேட்டலைட். இந்த சேட்டலைட் புயல், வெள்ளம் மாதிரியான இயற்கை பேரிடர்கள் காலத்திலையும் கவர்மெண்ட் கோஆர்டினேட் பண்ணி ரெஸ்கியூ பண்றதுக்கு எமர்ஜென்சி கம்யூனிகேஷன் லிங்க்ஸை மெயின்டைன் பண்ண உதவுது. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸான இந்தியன் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கான சேஃப் அண்ட் செக்யூர் சேனல்ஸை ப்ரொவைட் பண்ணுது. இந்த சேட்டலைட் ஹை ஸ்பீட் டேட்டாவை ஆல் ஓவர் இந்தியாவில் ப்ரொவைட் பண்றதுனால உட்கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் லேர்னிங், டெலிமெடிசன் அண்ட் கவர்னன்ஸ் சர்வீஸ்க்கான ஆக்சஸ் கிடைக்கும். இதனால நம்ம இந்தியா டிஜிட்டலா இன்னும் வளரும். இந்த சேட்டலைட்டை 2 நவம்பர் 2025ல ஸ்ரீஹரிகோட்டால இருக்க சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து லான்ச் பண்ணாங்க. இது வரைக்கும் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ரொம்ப ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான் இந்த CMS-3 சேட்டலைட். 4410 கிலோ எடை இருக்க இந்த சேட்டலைட்டை கொண்டு போறதுக்கு இஸ்ரோவால தயாரிக்கப்பட்ட ராக்கெட் தான் LMV-3 M5 ராக்கெட்.